ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ தமிழ்நாடு ஹெச்பிஎஃப்ல தான் வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து மொத்தமா வேக்கன்சி வந்து பாருங்க 320 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. எக்ஸாம் கிடையாது. உங்களோட மார்க்க வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ண போறாங்க. ஃப்ரெஷர்ஸ் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட் வந்து 19th ஆகஸ்ட்டுக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். ஸோ ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்டரி சென்னை ஆவடியில இருக்கு பார்த்தீங்களா, அங்கேருந்து உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ இதில பாஸ் அவுட் குடுத்துருக்காங்க பாருங்க. 2020, 21, 22, 23, 24 இந்த இயர்ல நீங்க பாஸ் அவுட் ஆயிருந்தா இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாரி தான் குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து பார்த்தோன்னா ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். ஸோ இதில உங்களுக்கு அப்பெண்டிஸ் டைப்ல தான் வந்து எடுக்குறாங்க. கிராஜுவேட் அப்பெண்டிஸ்ங்கிற கேட்டகரியில உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. அதே மாரி வந்து பாருங்க டிப்ளமோ டெக்னீஷியன்ங்கிற கேட்டகரியிலயும், ஸோ நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்ங்கிற கேட்டகரியிலயும் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து பாருங்க கிராஜுவேட் அப்பெண்டிஸ்க்கு நீங்க அப்ளை பண்ற மாரி இருந்தா 110 வேக்கன்சி வந்து உங்களுக்கு குடுத்துருக்காங்க. அதில வந்து பாருங்க எந்தெந்த டிசிப்ளின்ல வந்து எடுக்குறாங்கன்னா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயன்ஸ், ஐடி, சிவில் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்க்கு வந்து எடுக்குறாங்க. ஸோ வேக்கன்சி வந்து பார்த்தோன்னா அந்தந்த போஸ்டிங் வைஸா இங்க வந்து பிரிச்சு குடுத்துருக்காங்க. 9000 உங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபனுமே வந்து இருக்கும். 1 இயர் இதுக்கான ட்ரெய்னிங் பீரியடுமே வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அடுத்து டிப்ளமோ டெக்னீஷியனுக்கு நீங்க அப்ளை பண்ற மாரி இருந்தா 110 வேக்கன்சி வந்து இங்க வந்து குடுத்துருக்காங்க. 8000 உங்களுக்கான ஸ்டைஃபனுமே வந்து வரும். அடுத்து வந்து பாருங்க நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு வந்து நீங்க அப்ளை பண்ற மாரி இருந்தா, நீங்க பிஏ இல்லனா பிஎஸ்சி இல்லனா பிகாம், பிபிஏ, பிசிஏ இந்த மாரி நீங்க டிகிரி முடிச்சிருந்தா இதுக்கு வந்து எலிஜிபிள். ஸோ 100 வேக்கன்சி வந்து பார்த்தோன்னா இதுக்கு குடுத்துருக்காங்க. மொத்தமா 320 வேக்கன்சி உங்களுக்கு வந்திருக்கு. மந்த்லி ஸ்டைஃபன் வந்து பாருங்க இதுக்கு வந்து 9000 உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தோன்னா அந்த குவாலிஃபிகேஷன் எல்லாமே நீங்க வந்து ஃபுல் டைம்ல நீங்க ரெகுலர்ல தான் நீங்க வந்து பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஏஜ் லிமிட்ன்னு பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா, ஆஸ் பர் தி அப்ரண்டிஸ்ஷிப் ரூல்ஸ் படி உங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து பொருந்தும். ஸோ அதே மாரி வந்து பாருங்க உங்களுக்கு இதில ட்ரெய்னிங் பீரியட் வந்து 1 இயர் வந்து உங்களுக்கான ட்ரெய்னிங் பீரியட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ அதே மாரி நீங்க வந்து ஆல்ரெடி நீங்க எதிலயும் அப்ரண்டிஸ்ஷிப் வந்து நீங்க பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நாட் எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாரி வந்து உங்ககிட்ட 1 இயர் இல்லனா 1 இயர்க்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்க வந்து அப்ளை பண்ணக்கூடாது. நாட் எலிஜிபிள். ஸோ 1 இயர்க்கு கீழ உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா நீங்க ஃப்ரெஷர்ஸ் வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். செலக்ஷன் ப்ரொசீஜர பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா, உங்களுக்கு எப்படி வந்து செலக்ஷன் இருக்க போதுன்னா, பேஸ்ட் ஆன் பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ன்னு இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. உங்களோட மார்க்க வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ண போறாங்க. ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து இன்டிமேஷன் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா, உங்களோட ரெஜிஸ்டர் இமெயில் ஐடி இருக்கு பார்த்தீங்களா, இமெயிலுக்கு தான் வந்து நாங்க தெரிவிப்போம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் எல்லாரும் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து நீங்க போகுற மாரி இருக்கும். அது எங்க போகுற மாரி இருக்கும்னா, ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்டரி வந்து சென்னை ஆவடியில இருக்கு பார்த்தீங்களா, அங்க தான் நீங்க வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து நீங்க போகணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ எப்படி வந்து இதுக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி நீங்க அப்ளை பண்ற மாரி இருக்கும்னா, இங்க ஸ்டெப்ஸ் குடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது நீங்க வந்து பாருங்க nats.education.gov.in இந்த வெப்சைட்ல போய் தான் நீங்க வந்து ஸோ ஆன்லைன்ல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ற மாரி இருக்கும். அதுல நீங்க ஆல்ரெடி நீங்க என்ரோல்மென்ட் பண்ணி அதுக்கான யூனிக் என்ரோல்மென்ட் நம்பர் நீங்க வச்சிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்க டைரக்ட்டா வந்து ஸ்டெப் 2ல வந்து நீங்க பண்ணிக்கலாம். அப்படி இல்ல இப்ப தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, இந்த இதுல நாட்ஸ் இதுல போய் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. கிளிக் ஸ்டூடண்ட் இருக்கும். அத நீங்க வந்து கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஸ்டூடண்ட் ரெஜிஸ்டர்ன்னு வரும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லி கேட்கும். அந்த அப்ளிகேஷன நீங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுமே யூனிக் என்ரோல்மென்ட் நம்பர் ஒண்ணு ஜெனரேட் ஆகும். அது வந்து 12 டிஜிட்ல வந்து இருக்கும். அந்த நம்பர் ஜெனரேட் ஆனத அத வந்து நீங்க கம்ப்ளீட்டா எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க திரும்பவுமே வந்து நீங்க லாகின் பண்ணணும். இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட் குடுத்து நீங்க லாகின் பண்ணா, ஸோ சர்ச் ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதுல வந்து ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்டரிங்கிறத நீங்க வந்து சர்ச் பண்ணணும். டைப் பண்ணி நீங்க வந்து சர்ச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வந்து வரும். அதுல போய் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி இங்க வந்து ஸ்டெப்ஸ் குடுத்துருக்காங்க. இத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணா நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இம்பார்டன்ட் டேட்ஸ் குடுத்துருக்காங்க பாருங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா, 29 ஜூலை அன்னைக்கு தான் லிங்க் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். அன்னையிலிருந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 19th ஆகஸ்ட் தான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்குள்ளார நீங்க வந்து அப்ளை பண்ற மாரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் டிக்ளரேஷன் ஆஃப் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ்க்கான லிஸ்ட் வந்து எப்போ வெளியிடுவாங்கன்னா, 26 ஆகஸ்ட் அன்னைக்கு உங்களுக்கு வந்து லிஸ்ட் வந்து வந்துரும். அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் எப்ப இருக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க பாருங்க. 9th செப்டம்பர்ல இருந்து 11th செப்டம்பருக்குள்ளார உங்களுக்கான வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி டென்டேட்டிவா வந்து குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வந்து பார்த்தோன்னா, அந்த ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ்க்கான லிஸ்ட் எல்லாமே இந்த வெப்சைட்ல போய் கூட நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பாருங்க, இங்க வந்து இமெயில் ஐடி குடுத்துருக்காங்க. இந்த இமெயிலுக்கு வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன், இந்த அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.